வெல்கம் டு உமாஸ் கிச்சன். வணக்கம். வெல்கம் டு உமாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்காகவும் என்னுடைய ப்ரேயர் என்றைக்குமே இருக்கும். கோயம்புத்தூரில் என்னுடைய செக்கப் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து நேராக எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு கரூரில் இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கறக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம். வண்டிக்கு டிரைவர் நாங்கள் கம்பத்துலேருந்து வரவழைச்சோம். அவங்க ரொம்ப அவங்களும் எங்களுக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். நாங்கள் எங்கே போனாலும் அவரை தான் கூப்பிடுவோம். செக்கப் முடியிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அதனால் பசி வேறு வந்துருச்சு. அப்புறம் நாங்கள் உடனே கோயம்புத்தூர்லேருந்து போயிட்டுருக்கும்போது ஆன் த வேல ஹைவேயில் இருக்குது இந்த ஹரி பவனம்னு ஒரு ஹோட்டல். அங்கே தான் சாப்பிட போனோம். எக்ஸாக்ட்லி எந்த இடம்னு எனக்கு சொல்ல தெரியல. போகும்போதே ஹைவேலேயே இருக்கும். நல்ல பெரிய ஹோட்டல் அது. நம்ம போகும்போது நமக்கு நல்லாவே தெரியும் முன்னாடி. அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. பிரியாணி, சிக்கன்ஸ், அந்த சைட் டிஷ் எல்லாம் நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். அது மட்டும் வீடியோ எடுக்கல, அவ்வளோ பசி. அதை நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் உட்காந்துருந்தோம். அவ்வளோ டயர்டாயிடுச்சு சாப்பிட்டோன்னே. இவங்க தான் எங்கள் ஃப்ரெண்டு அசார். இவர் கம்பத்துலேருந்து வந்திருக்காரு. எங்கே போனாலும் நாங்கள் இவரை தான் கூப்பிட்டுக்குவோம், நம்பிக்கையானவர். நீங்கள் இந்த கரூர் போகிற ரோட்டில் இந்த ஹோட்டலுக்கு நீங்கள் போகிறக்கு சந்தர்ப்பம் இருந்தால் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. நாங்கள் போகிற அன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கிளைமேட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா மோடம் போட்டிருந்துச்சு, ஆனால் மழை வரல. நாங்கள் காரில் ஏசியே போடல, அவ்வளவு ஜில்லுன்னு காற்று ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் போன என்னுடைய ஃப்ரெண்டு வீடு ஒரு நல்ல பண்ணை வீடு. சுற்றி சுற்றி தோட்டம் தொரவுன்னு ரொம்ப சூப்பரான இடம். நாங்கள் பாம்பேலேயே வாழ்ந்ததில் சிட்டி எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஒத்து வரல. ஆனால் கிராமத்துக்கு போகும்போது கிடைக்கிற ஒரு நிம்மதியும் ஒரு மன உற்சாகமும் வேறு எங்கேயும் இருக்காது. இங்கே அது எங்களுக்கு ரொம்ப கிடச்சிச்சு. திரும்பி வரக்கே எங்களுக்கு மனசே இல்லை, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த குட்டி நாய் பேருங்க ப்ரௌனி. ரொம்ப ஆளுகளை பார்த்தான்னு அவ்வளோ பிரியமாக ஒட்டிக்கிச்சு. சுறுசுறுப்பு அதிகம். ரொம்ப ரொம்ப அது பார்க்கவே எங்களுக்கு அவ்வளோ நிம்மதி. சுற்றி 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 பச்சை பசேல்னு எல்லா செடி மரம் கொடி எல்லாமே இருக்குது. எல்லாம் இயற்கையாக வளருது, எந்த உரமும் கிடையாது. பாருங்க, நாட்டுக்கோழியெல்லாம் எப்படி மேயுது. ரொம்ப அது ரசிக்கிறதா இருந்தால் ரசிக்கிறவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களை ரொம்ப விஐபியாக ஒரு ட்ரீட் கொடுத்தாங்க. பிரியாணி என்ன, நாட்டுக்கோழி குழம்பு, அது இதுன்னு வச்சு திணறடிச்சிட்டாங்க. எதை சொல்கிறதுன்னு தெரியல. பாவக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், அப்புறம் பெரிய நெல்லிக்காய், வாழை மரம், தென்னை மரம், நவாப்பழ மரம், கொய்யா மரம், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ மரங்க இருக்குது. எங்களுக்கு ரொம்ப இந்த காற்று, இயற்கையான அந்த தென்றல் காற்று அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஃபேனுக்குள்ளேயும் ஏசிக்குள்ளேயும் இருந்தவங்களுக்கு இது ரொம்ப 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 அது சொல்ல முடியாத ஒரு அனுபவம். நாங்கள் வரோன்னு சொல்லிவிட்டு என்னோடய ஃப்ரெண்டு அவங்க எல்லா அவங்களுடைய பொண்ணுங்க, மாப்பிள்ளைங்க, பேர குழந்தைங்கன்னு இப்படி ஒரு பெரிய கூட்டத்தை வரவழைச்சி எங்களை ரொம்ப வெல்கம் பண்ணாங்க. அந்த நிகழ்வு என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு நிகழ்ச்சி. நினச்சா அவ்வளவு ஆனந்த கண்ணீர் தான் வரும். அவ்வளோ நல்லா பார்த்தாங்க. சொந்தம் என்னங்க சொந்தம், இது தான் நமக்கு சொந்தம். பாருங்கள், பிரியாணி வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வில்லேஜ் குக்கிங்னெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அது நான் பார்த்ததில்ல, இப்போ தான் பார்த்தேன். ஆனால் அவங்க ஈஸியாக, அவங்க பொண்ணு பேர் அவங்க நர்மதான்னு சொல்லிட்டு, ரெண்டாவது பொண்ணு, அவங்க வந்தாங்க. ரொம்ப ஈஸியாக பாத்திரத்தை வச்சுட்டு அவ்வளோ அருமையான பிரியாணி பண்ணினாங்க. ஐயோ, அவங்களுக்கு நான் எல்லோரும் வீட்டில் இருக்கிறவங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் ஆளுக்கு ஒரு வேலை பண்ணிவிட்டு அது பார்க்க ஆனந்தமாக இருந்துச்சு. அதேமாதிரி காலையில் அப்படி தாங்க 7 மணிக்கெல்லாம் சுட சுட இட்லி, தோசை எல்லாம் போட்டு நாட்டுக்கோழி குழம்பு சின்ன பொண்ணு, அவங்க இன்னொரு பொண்ணு வச்சாங்க. அவங்க ரதின்னு பேர். அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சமையலில் கில்லாடியாக இருக்காங்க. எதை ரொம்ப விரும்பி சொல்கிறதுன்னு தெரியல, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு.
எல்லாரும் ஒன்று ஒன்று செய்யும்போது அவங்க வீட்டு மாப்பிள்ளையும் நான் என்ன சளைச்சவனான்னு சொல்லிட்டு அவரும் போய் சிக்கன் எல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்து பெப்பர் சிக்கன் அவரே பண்ணி கொடுத்தாரு. அதை அடிச்சுக்க எதுவுமே இல்லை, எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று போட்டி அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பெரிய அக்கா தான் டீச்சராக இருக்காங்க, அவங்க தான் சூப்பர்வைசர், அவங்க தான் கம்ப்ளீட்டாக சூப்பர்வைஸ் பண்ணாங்க. பார்க்குறக்கும் போது அவ்வளோ எனக்கு சொல்லவே தெரியலைங்க, என்ன சொல்கிறதுன்னு புரிய மாட்டேங்குது. அவங்களுடைய அன்பையும் பாசத்தையும் பார்க்கும்போது அப்படியே ஐஸ் மாதிரி ஆயிட்டோம் நாங்கள். அவங்க கிராமத்தை என்ட்ரன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கறிக்கடை வச்சுருக்காங்க. அந்த கறிக்கடைக்காரங்க இளமா கறி தான் கொடுக்குறாரு, வெட்ட வெட்ட உடனுக்குடனே அது தீர்ந்து போகுது. இவங்களும் போய் நேரத்துலேயே கறி வாங்கிட்டு வந்தாங்க, ஆட்டுக்கறி. இது மட்டன் பிரியாணி தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. எல்லோரும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லா சொந்தக்காரங்களும், அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி பேரன் பேத்தி இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொரு வேலை பண்ணி செய்யும்போது அந்த அன்பு பாசம் எல்லாம் கலந்த அந்த பிரியாணி நல்லா இல்லாமலாம் இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன பொட்டணமும் கட்டிட்டு வந்துட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம கோயம்புத்தூரில் பண்ணுற மாதிரி தான் இவங்களும் அதே மாதிரி தான் பண்ணாங்க. வெளியிலேருந்து எந்த மசாலாவும் அவங்க வாங்கலை, எல்லாம் அவங்க சொந்தமாகவே வீட்லேயே அவங்க கையினால் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க செஞ்சாங்க. நான் அதிகமாக என் ஃப்ரெண்டுக்கிட்டேயே உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன், பிரியாணி செய்கிற இடத்துக்கு அதிகம் நான் போகலை. என்னுடைய ஃப்ரெண்டு பேர் மிஸ்ஸஸ் ராஜாமணி அம்மாள். அவங்க வந்து என்ன சொல்கிறது, பாசம் அன்பில் உருவாக்கின ஒரு கலவைன்னு சொல்லலாம். அவ்வளோ அது மாதிரி அவங்க வீட்லேயும் அவரும் அப்படி தான். என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்து அவருக்கு ஏஜ் ஆச்சு, இருந்தாலும் இப்போ பார்த்தாலும் அந்த காலத்து சூப்பர் ஹீரோ மாதிரி இருப்பார். அவர் பேர் கண்ணபிரான். ரொம்ப அமைதினா அமைதி, வாயே பேச மாட்டார். அவ்வளோ நல்ல குணங்கள். அதாவது இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தர் பற்றியும் சொன்னால் அதுக்கே 4-5 வீடியோ போடணும். அந்த அளவுக்கு ஒருத்தர் மிஞ்சி இன்னொருத்தர் உடைய குணங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க எங்களை விடவே மாட்டேன்ட்டாங்க, இருந்துட்டு போங்க இன்னும் 2 நாள்னு. ஆனால் எங்கள் பையனுக்கு வேலை இருந்ததுனால நாங்கள் அடுத்த நாளே கிளம்பிட்டோம். எங்களுக்கு அந்த 1.5 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்ததே இல்லை. இது ஏதோ ஒரு பெரிய குடுப்பினை தான் எனக்கு. அப்புறம் நாங்கள் ஈவினிங் ஒரு 4-5 மணிக்கு மேலே கோயம்புத்தூருக்கு கிளம்பி வந்துட்டோம். வரக்கே மனசே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வந்துட்டோம். இது எனக்கு ஒரு நல்ல அனுபவம், லைஃப்பில் இது முக்கியமான ஒரு அனுபவம். எங்கள் பையன் எங்கேயுமே வரமாட்டாப்புல, இங்கே வந்தான் எப்படியாச்சும் இழுத்துட்டு வந்தான். ஆனால் அவனுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. அங்கேருந்து நம்ம கோயம்புத்தூர் வரக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு, ஏன்னா நாங்கள் பொறுமையாக தான் வந்தோம். வர வழியில் இடையில நைட் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு பொறுமையாக வந்து சேர்ந்தோம். இது எனக்கு இன்னொரு ஜென்மம்னு கடவுள் எழுதியிருந்தால் கண்டிப்பாக நான் இந்த குடும்பத்தில் வந்து பிறக்கணும்னு ஆசைப்பட்டேன். என் லைஃப்பில் மறக்க முடியாத அந்த 1.5 நாள் தான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பை பை.